இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க என்ன மாதிரியான வித்தையெல்லாம் காட்டுவாங்க. அதாவது இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னாங்க, நாங்க ட்ரைனேஜுக்கு நோண்டுறோம், நாங்க இதுக்கு நோண்டுறோம், அதுக்கு நோண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நோண்டுனாங்க. அதாவது இத நோண்டுனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காவே இது எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா, முதல்ல தண்ணி எங்க நிக்குது, மழை வந்தா எங்க நிக்குதோ, அங்க அதுக்கான வேலைகள் வந்து கரெக்ட்டா செய்யணும். ஆனா அது ப்ராப்பரா செய்யணும். ஆனா இவங்க ப்ராப்பரா செய்யாத ஒரே காரணத்தினால, இப்போ அங்கங்க மழைநீர் வந்து நின்னு தான் இருக்குது. அப்போ இது என்னன்னாக்கா 4000 கோடி முடிஞ்சு போச்சு. கேட்டா முதலமைச்சர் வந்து 99% முடிஞ்சிச்சு. அப்புறமேட்டு சில பேர் வந்து 95% இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா 2% கூட வேலை வந்து திருப்தியா இல்ல. அதாவது ப்ராப்பரான ஆளுங்கள வச்சு ப்ராப்பரா பண்ணல. அதுதான் இங்க ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இதுல வேற டெண்டர் மேல விட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே அவங்க சொத்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயமே. இப்போ வந்து மழை வருதுனாக்கா நீங்க ப்ராப்பரான ஒர்க் இது பண்ணிருந்தீங்கன்னாக்கா நீங்க வீட்டுக்குள்ள கால் மேல காலை போட்டு ஜம்முன்னு என் வேலை கரெக்டா இருக்குங்க அப்படின்ட்டு உட்காந்துன்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இதெல்லாம் ஃபெயிலியர். டோட்டலி ஃபெயிலியரான ஒரு ஒர்க்கு. எதுக்கு வந்திருக்கீங்க, எதா வந்திருக்கீங்க? அதாவது இதுக்கப்புறமேட்டு டிஎம்கே கட்சின்றது இந்த 2K கிட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம், அதுக்கடுத்த ஒரு 10 வருஷத்தில் டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்ற ஒரு அடையாளம் வந்து அலையணும். அலைஞ்சாதான் நான் நல்லபடியாக இருக்கும் தமிழ்நாடு. இது அலையணும் மொத்தமாக. அப்படி ஒரு கட்சி இருந்தால் 2K கிட்ஸ் கேட்கணும், அப்படி ஒரு கட்சி இருந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து இதை தள்ளப்படணும். அப்படி தள்ளப்பட்டாதான் தமிழ்நாடு வந்து செழிப்பாக மாறும். அதுக்குன்னு நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லவங்களா பார்த்து நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ இவங்க பண்ண ஒரு வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்களுக்கு கண் துடைப்பு, அவ்வளோதான். அது வாங்கின காசு எடுத்து போயாச்சு. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை.